என் அன்பு குழந்தையே, ஆடி மாதம் பிறந்தாலே அம்மனின் அருளலைகள் இந்த பூமி முழுதும் நிறைந்து வழியும். அதிலும் ஆடி செவ்வாய்க்கிழமை என்பது அன்னை பராசக்தியான மீனாட்சிக்கு மிகவும் உகந்த மகத்தான நாள். இந்த ஆடி செவ்வாய் நன்னாளில் உன் இதயத்தின் ஆழத்தில் நீ பூட்டி வைத்திருக்கும் வேண்டுதல்களை கேட்கவே மதுரை மண்ணை அரசாளும் இந்த மீனாட்சி தாய் உன் இல்லத்தின் வாசல் தேடி வந்திருக்கின்றேன். நீ எத்தனையோ மனிதர்களிடம் உன் கஷ்டங்களை சொல்லி பார்த்துவிட்டாய். எனக்கு உதவி செய்யுங்கள், என் வேதனையை புரிந்து கொள்ளுங்கள் என்று மன்றாடி பார்த்துவிட்டாய். ஆனால் உனக்கு கிடைத்தது ஏமாற்றமும் அலட்சியமும் தான். அவமானங்களும் சேர்ந்தே கிடைத்தது. நமக்கு என்று யாருமே இல்லையா? நம் வேதனையை கேட்க ஒரு செவி கூட இந்த உலகத்தில் இல்லையா என்று நீ பல இரவுகள் தலை சாய்த்து அழுததை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். குழந்தையே, இனி நீ மனிதர்களிடம் சென்று கையேந்த தேவையில்லை. இதோ 30 தேவர்களும் வணங்கும் மதுரை மீனாட்சி தாய் நான் உன் முன்னால் நிற்கின்றேன். ஆடி செவ்வாயில் உன் வேண்டுதலை கேட்க நானே வந்திருக்கின்றேன். என்னிடம் உன் வேண்டுதலை சொல், அது நிச்சயம் பலிக்கும். ஆம் குழந்தையே, இன்று உன் மனபாரங்கள் அனைத்தையும் என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. நீ என்னிடம் கேட்கும் ஒவ்வொரு நல்ல வேண்டுதலும் நிச்சயம் பலிக்கும். இது மதுரையை அரசாளும் உன் மீனாட்சி தாயின் வாக்கு. என் குழந்தையே, உன்னுடைய தற்போதைய சூழ்நிலையை பற்றி நான் உன்னிடம் சில விஷயங்களை பேச விரும்புகிறேன். கடந்த சில நாட்களாகவே உன் வீட்டில் ஏதோ ஒரு பெரிய குழப்பமும் நிம்மதியற்ற சூழலும் நிலவி வருகிறது. கையில் பணம் தங்கவில்லை, தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இல்லை, வேலை பார்க்கும் இடத்தில் வீண் பழிச்சொல், குடும்பத்தில் அன்பாக இருக்க வேண்டிய மனிதர்களுக்குள் தேவையற்ற மனக்கசப்புகள், இப்படி நாலாபுறமும் கேள்விகளும் கவலைகளும் உன்னை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன. நாம் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கவில்லையே. பிறருக்கு நன்மையே செய்து வந்த நமக்கு ஏன் இந்த சோதனை என்று நீ நினைக்கிறாய்? குழந்தையே, கர்ம வினைகளின் காரணமாக உனக்கு வந்த சோதனை காலம் இது. ஆனால் ஆடி செவ்வாய்க்கிழமையின் சக்தி வாய்ந்த இந்த வேளையில் அன்னை நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் அல்லவா? இனி உன் தலைவிதி மாறத் தொடங்கிவிட்டது. உன் கவலைகளுக்கான காலம் முடிந்து சுபிட்சத்திற்கான காலம் தொடங்கிவிட்டது. இன்று இந்த ஆடி செவ்வாயில் நீ என்னிடம் வைக்கும் வேண்டுதல்களில் முக்கியமாக இந்த 3 காரியங்களை அன்னை நான் நிறைவேற்றி தருவேன். உன்னை தூக்கம் கெடுக்க வைக்கும் கடன் சுமைகளிலிருந்து மீள்வதற்கு ஒரு புதிய பாதையை அன்னை நான் உனக்கு காட்டப் போகிறேன். தடைப்பட்டு நின்ற பணவரவுகள் மீண்டும் உன்னை தேடி வரும். உன்னுடைய நியாயமான உழைப்பிற்கு ஏற்ற உயர்வு நிச்சயம் உனக்கு கிடைக்கும். உன் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகளும் கணவன் மனைவியிடையே இருந்த பிரிவுகளும் அகலும். 3ஆம் மனிதர்களின் பேச்சை கேட்டு உருவான சந்தேகங்கள் எல்லாம் விலகி உன் இல்லத்தில் அன்பும் அமைதியும் நிறைந்திருக்கும். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் திருமண தடை, புத்திர பாக்கிய தடை, சொந்த வீடு அமையும் யோகம், இவற்றிற்கெல்லாம் இருந்த அனைத்து தடைகளையும் என் கரத்தில் இருக்கும் இந்த தங்க வேலாலும் தாமரை மலராலும் தட்டி எறிகின்றேன். உனக்கு விரைவிலேயே நல்ல செய்தி கிடைக்கும். அன்பு குழந்தையே, இந்த ஆடி செவ்வாயின் அருளை நீ பரிபூரணமாக பெற இன்று உன் வீட்டில் செய்ய வேண்டிய சில எளிய வழிமுறைகளை நினைவில் வைத்துக்கொள். இன்று மாலை உன் வீட்டின் பூஜை அறையில் வாசலில் நல்லெண்ணெய் நெய் ஊற்றி 2 தீபங்கள் ஏற்று. அந்த தீபத்தின் ஒளியில் மீனாட்சி தாயாகிய என்னை நினைத்து உன் மனதில் இருக்கும் வேண்டுதலை 3 முறை மனதார கேள். உன் பூஜை அறையில் அமர்ந்து உன்னால் இயன்ற சிவப்பு நிற மலர்களையோ அல்லது குங்குமத்தையோ சமர்ப்பித்து ஓம் ஸ்ரீ மீனாட்சி தாயே போற்றி என்று 9 முறை துதித்து என்னை நீ வழிபடு. இன்று பசியோடு இருக்கும் ஒரு ஏழைக்கோ பறவைக்கோ சிறிய அளவில் உணவோ தண்ணீரோ கொடு. நீ செய்யும் அந்த சிறிய தர்மம் உன்னுடைய பெரிய தோஷங்களை நீக்கிவிடும். இன்று முதல் உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது குழந்தையே. இனி உன் வாழ்க்கையில் என்றுமே ஏறுமுகம்தான்.
உன்னை தாழ்த்த நினைத்தவர்களுக்கு முன்னால் அன்னை உன்னை உயர்த்தி நிறுத்துவேன். என் குடும்பத்தை அன்னை மீனாட்சி காப்பாற்றுவாள். என்னிடம் சொன்ன வாக்கு பலிக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய அத்தனை கவலைகளையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக உன் கடமைகளை நீ செய். இந்த அபூர்வ அருள்வாக்கை பெற்ற என் செல்ல குழந்தைக்கு அன்னையின் பரிபூரண ஆசிகள் என்றும் உண்டு. சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது. எதை நோக்கி நீ என்னை வேண்டி நின்றாயோ அதை உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். பேராசை என்பது எப்போதும் பலபலவென்றுதான் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு மனிதனை குருடனாக்கிவிடும். பேராசை ஒரு மனிதனை தன் சொந்தங்கள் நண்பர்களிடமிருந்து ஒருவரை நிரந்தரமாக பிரித்துவிடும். பேராசை நிறைந்த மனிதனுக்கு கண்ணில் படுவது எல்லாம் சுயநலமாகத்தான் தெரியும். அடுத்தவன் வாழ்வது அவன் கர்ம வினைப்படி வாழ்கிறான். நாம் வாழ்வது நம் கர்ம வினைப்படி. அதனால் மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது. கடவுளை காண வேண்டும் என்று பலரும் ஆசைப்படுகிறார்கள். கடவுள் எப்படி இருப்பார் என்கிறார்கள். கடவுளை காண வேண்டும் என்று நினைக்கும் அனைவருக்கும் அந்த பாக்கியம் கிட்டிவிடாது. அதற்கான அரிய தகுதி உடையவர்களுக்கே அது கிடைக்கும். கடவுளை காண விரும்புபவர் அதற்கு முன்பு வாழ்க்கையை அதற்கான யோக்கியத்தோடு வாழ வேண்டும். உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் ஒரு பக்தன் பெறும்போது அவனது விருப்பங்கள் விரைவில் நிறைவேற்றப்படும். நான் யாரையும் நிராசைக்கு உள்ளாக்க மாட்டேன். உற்சாகமளிக்கும்படியும் செய்ய மாட்டேன். ஆனால் என்னுடைய அனுக்கிரகம் கிடைப்பதற்குள் தவறான அபிப்பிராயங்களுக்கு இடமளிக்காமல் இருக்க வேண்டும். என்னுடைய கருணை என்றால் என்ன? என் உருவத்தை காட்டி என்னை வெளிப்படுத்திக் கொள்வது மட்டுமே அல்ல. எனக்கு சேவை செய்யும் பாக்கியமும் கூட உங்களுடைய அனுக்கிரகமாகவே கருதப்பட வேண்டும். என்னுடைய அருளால்தான் என்னை பற்றிய அற்புத லீலைகளை கேட்டலும் எனது மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்வதும் என்னை பூஜிப்பதும் நடைபெறுகிறது. எனது அருள் இல்லை என்றால் என்னை ஸ்மரித்தலே நிகழாது. இதைவிட பெரிய அருள் வேறு ஏது இருக்கும்? நம்பிக்கை பொறுமை கொண்டு காத்திரு. உன் வாழ்வில் நான் நிச்சயம் அதிசயத்தை நிகழ்த்துவேன். அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். அதுவரை சற்று பொறுமையாக இரு. எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. அதை நாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால் நாம் அனைவரும் சந்தோஷமாகவே இருக்கலாம். ஆனால் இதைத்தான் இன்று வரை யாரும் செய்வது இல்லை. எல்லாவற்றிற்கும் கவலைப்பட வேண்டியது, சந்தோஷமான நேரத்தை கூட துக்கமாக மாற்றிக்கொண்டு இருப்பது. உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் வந்துவிட்டது என் செல்வமே. நீ பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறாய். கண்டிப்பாக உன் அன்னை நான் உன்னை கரை சேர்ப்பேன். இது நிச்சயம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. உன்னுடைய எதிரிகளின் கண்களுக்கு முன்பாகவே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ எப்போதும் இந்த அன்னையின் நிழலில் நன்றாக வாழப்போகிறாய். இது உன் அன்னையின் வாக்கு. உன் அன்னை நான் இருக்க நீ வீணாக கலக்கம் கொள்ளாதே. என் குழந்தைகள் எந்த சூழ்நிலையிலும் கலங்க மாட்டார்கள். எது வந்தாலும் எதிர்கொள்வார்கள். வருவது எல்லாம் என்னாலோ அல்லது என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள். நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக நீ உணர்ந்து கொள். முடிந்தால் தாங்கிக்கொள், இல்லையேல் என் பாதங்களில் சுமத்திவிடு. எதுவும் இங்கு நிரந்தரமில்லை என் தங்கமே. எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆனால் நான் மட்டும் உன்னை விட்டு மாற மாட்டேன். என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன். உன் அன்னை நான் இருக்க பயமேன் என்பது வெறும் வார்த்தையல்ல. உன் அன்னை என் சத்திய வாக்கு. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் அன்னை நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?